இஸ்லாத்தை காரணம் காட்டி முகமது வாழ்க்கை முழுக்க போர் என்ற பெயரில் கொள்ளையடிப்பதும் அதை பங்கிட்டு அனுபவிப்பதும் தான் முழு முதல் வேலையாக இருந்துள்ளது. ஈவு இரக்கமின்றி கொடூர கொலைகளும் நிலம் பொருள் பெண்களை அபகரித்தல் போன்ற செயல்களும் நிகழ்ந்திருப்பதை அதிகாரப்பூர்வமான முகமதுடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்த சீரா என்கிற புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்னு இசாக், இப்னு ஹிசாம் மற்றும் தபரி மூவரும் இந்த வரலாற்றை தனித்தனியாக தொகுத்து புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார்கள். முஸ்லிம்கள் யாரும் அதை படித்திருக்க மாட்டார்கள். காரணம், அது அரபு மற்றும் ஆங்கிலத்தில் தான் உள்ளது. பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை படித்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே படித்திருந்தாலும் முகமது செய்த கேவலங்களை பெருமையாக மற்றவர்களிடம் கூறி முகமதின் மேல் இருக்கும் மரியாதையை அதிகப்படுத்த வேலைகள் நடக்குமே தவிர உண்மை என்ன என்பதை மறைத்து விடுவார்கள். முகமது எப்பொழுதும் கொள்ளையடிக்க செல்லும் போது அந்த மக்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களை தாக்குவதும் கொலை செய்வதையும் வேலையாக கொண்டுள்ளார். இதனால் மக்கள் பயத்திலேயே எந்நேரம் இருந்துள்ளார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பனு குரைலா என்கிற பழங்குடி மக்களின் யூத இன அழிப்பை பற்றி காண இருக்கிறோம். நிகழ்ந்த உண்மையை அப்படியே உங்களுக்கு கூறப்போகிறேன். இது அதிகாரப்பூர்வமான ஹதீதுகள் மற்றும் சீராவில் இருந்து எடுக்கப்பட்டது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் தோழர்களே, நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பனு குரைலா, இவர்களை குரைதா குரைஷா என்றும் அழைப்பார்கள். இவர்கள் வடக்கு அரேபியாவில் தற்போது மதினா என்று அழைக்கப்படும் யாத்ரிப் நகரில் வாழ்ந்த ஒரு யூத பழங்குடியாகும். அந்த நகரில் 3 முக்கிய யூத பழங்குடியினர் மக்காவாசிகளாக வாழ்ந்து வந்தார்கள்: பனு கைனுகா, பனு நதீர் மற்றும் பனு குரைலா. யூத பழங்குடியினர் யூத ரோமானிய போர்களை தொடர்ந்து ஹிஜாஸ் நகருக்கு வந்து விவசாயத்தை அறிமுகப்படுத்தி கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆதிக்கம் செலுத்தினர். இருப்பினும் 5ஆம் நூற்றாண்டில் யமனில் இருந்து வந்த 2 அரேபிய பழங்குடியினர் பனு அவுஸ் மற்றும் பனு ஹஸ்ரஜ் ஆகியோர் ஆதிக்கம் செலுத்தினர். இந்த 2 பழங்குடியினரும் ஒன்றுக்கொன்று மோதலில் சிக்கிய போது யூத பழங்குடியினர் அரேபியர்களின் கூட்டாளிகளாக வெவ்வேறு பக்கங்களில் ஆதரவாக இருந்தார்கள். இதில் குரைலா யூத பழங்குடி அரபு பழங்குடியான அப்சுடன் சேர்ந்து கொண்டார்கள். இதற்கிடையே முகமது ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதினா வந்தபோது இஸ்லாத்தை எடுத்து கூறினார். யூத மக்கள் முகமதை தீர்க்கதரிசி என்று நம்ப மறுத்தார்கள். அதனால் தோல்வியுற்றார் மற்றும் யூத வேதங்களுடன் குரான் முற்றிலும் முரண்பாடாக இருந்ததால் விமர்சிக்கப்பட்டார். இதனால் முகமது யூதர்களின் மேல் உள்ள வெறுப்பின் காரணமாக இஸ்லாமிய பிரார்த்தனை திசையை ஜெருசலேமில் இருந்து மக்காவில் உள்ள காபா என்கிற கருப்பு கல்லை வழிபடும் திசையாக மாற்றினார். மேலும் சில காலத்திற்கு பிறகு பனு கைனுகா மற்றும் பனு நதீர் யூத பழங்குடி மக்களை இஸ்லாம் என்ற பெயரில் முகமதும் அவரின் கூட்டமும் சூறையாடியது. யூதர்கள் ஒரு பொருட்களை கூட தன்னுடன் எடுத்து செல்லக்கூடாது, அனைத்து பொருளும் அல்லாவின் தூதருக்கு தான் சொந்தம் என கூறி அந்த மக்களை மதினாவில் இருந்து வெளியேற்றி அகதிகளாக நாடு கடத்தப்பட்டனர். அபூ ஹுரைரா அவர்கள் கூறியதாவது: அல்லாவின் தூதர் அவர்கள் யூதர்களை நோக்கி, இந்த நிலம் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை இந்த மண்ணிலிருந்து நாடு கடத்த விரும்புகிறேன். எனவே உங்களில் யாருக்காவது சொத்து இருந்தால் அதை அவர் எடுத்து செல்ல முடியாது. அவர் அதை விற்க வேண்டும். இல்லையெனில் நிலம் அல்லாவுக்கும் அவனது தூதர் அவர்களுக்கும் சொந்தமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முகமது அடிக்கடி வணிகம் செய்யும் மக்கா பழங்குடியான குறைஷி வணிகர்களின் மீது தாக்குதல் நடத்தினார் மற்றும் அவர்களின் பொருட்களை கொள்ளையடித்தார். இது இருவருக்கும் இடையே ஆயுத மோதல்களுக்கு வழிவகுத்தது. குறைஷிகள் ஏற்றி வரும் பொருட்களை கொள்ளையடித்த காரணத்தால் முகமதோடு சண்டையிட்டார்கள். இதில் அகலிப்போர் என்பது முக்கிய போராகும். இந்த போர் கிபி 627 நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் சண்டை தொடர்ந்தது. இதில் வெற்றி பெற்ற முகமது இதைத் தொடர்ந்து ஜிப்ரில் தான் அடுத்த கொலை மற்றும் கொள்ளைக்கு வழிவகுத்து கொடுத்ததாக கூறி பனு குரைலா மக்களையும் விட்டு வைக்காமல் அவர்களையும் சூறையாட முகமது புறப்பட்டார். ஆஷர் அலி அவர்கள் கூறியதாவது: அல்லாவின் தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் 4 அல்லது 5ஆம் ஆண்டில் நடந்த அகலி போரின் போது போர் முடிந்து திரும்பி வந்து ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு குடித்தார்கள். அப்பொழுது ஜிப்ரில் அலை அவர்கள் தமது தலையை புழுதி மூடியிருக்க வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு முகமது, அல்லாவின் மீது ஆணையாக நான் அதை கீழே வைக்கவில்லை என்று கூறிவிட்டு, மேலும் இனி எங்கே போர் புரிய வேண்டும் என்று கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதோ இங்கே என்று பனு குரைலா என்னும் யூத குலத்தினர் அவர்கள் வசிக்கும் இடத்தை நோக்கி சைகை காட்டினார்கள். ஆகவே அல்லாவின் தூதரும் அவர்களை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த ஆள் என்னென்ன பிராணதனம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இது என்ன பிரமாதம், இன்னும் நிறைய இருக்கு, கேளுங்க.
சிராத்துன் நபி பக்கம் 272. முகமது வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறும் கொடூர சம்பவத்தை கேளுங்கள். பனு குரைலா யூதர்கள் போர் புரிய அஞ்சி கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டனர். பனு குரைலாவை சுற்றி முஸ்லிம்களின் முற்றுகை 25 நாட்கள் நீடித்தது. பெரிதாக போர் எதுவும் நிகழவில்லை. குரைலாவினர் கோட்டைகளை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். முஸ்லிம்களின் முற்றுகை கடுமையாக இருந்ததைக் கண்ட குரைலாவினரின் தலைவர் காபினோ அசத் தனது மக்களிடம் 3 கருத்துக்களை முன்வைத்தார். 1. அனைவரும் முஸ்லிமாகி முகமதுடைய மார்க்கத்தில் சேர்வது. அப்படி சேர்ந்தால் நாம் நமது உயிர், பொருள், பிள்ளைகள், பெண்களை அனைவரும் பாதுகாத்துக் கொள்ளலாம். 2. நமது பிள்ளைகளையும் பெண்களையும் நாமே நமது கரத்தால் கொன்றுவிட வேண்டும். பிறகு வாளை உருவி முகமதுடன் போர் புரிவோம். நாம் அவர்களை வெற்றி கொள்வோம். அல்லது நாம் அனைவரும் மரணமாகும் வரை அவருடன் போர் புரிவோம். 3. சனிக்கிழமை வருவதை எதிர்பார்ப்போம். அன்று நாம் போர் புரிய மாட்டோம் என்று முஸ்லிம்கள் எண்ணிக் கொண்டிருப்பார்கள். அந்நேரத்தில் அவர்களை திடீரென்று தாக்குவோம். இவ்வாறு 3 கருத்துக்களையும் காப் முன்வைத்து அதில் எந்த ஒன்றையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களது தலைவர் காபுடைய எந்த ஆலோசனையையும் ஏற்றுக்கொள்ளாத யூத மக்கள் இறுதியாக நபி அவர்கள் கூறும் தீர்ப்பையே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயினர். இருப்பினும் சரணடைவதற்கு முன்னால் நபி அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தங்களுக்கு நண்பர்களாக இருந்த சில முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டு அறிய விரும்பினர். ஆகவே நபி அவர்களிடம் தூதனுப்பி அபூலுபாபாவை தங்களிடம் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டனர். அபூலுபாபா யூதர்களின் நட்பு ரீதியாக ஒப்பந்தக்காரராக இருந்தார். இவருடைய பொருட்களும் பிள்ளைகளும் யூதர்களின் பகுதியில் இருந்தன. அபூலுபாபா யூதர்களை சந்தித்தவுடன் அவரிடம் பெண்களும் சிறுவர்களும் எழுந்து வந்து அழுதனர். இதை பார்த்து அவரது உள்ளம் இளகிவிட்டது. அவர்கள் அபூலுபாபாவே, நாங்கள் நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் எங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்றனர். அப்பொழுது அபூலுபாபா தனது கழுத்தை சீவுவது போல செய்து காட்டி அந்த தீர்ப்பு கொலை என்று சூசகமாக கூறினார். நபி அவர்களின் இந்த ரகசிய முடிவை வெளிப்படுத்தி தவறு செய்துவிட்டோம், அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மோசடி செய்துவிட்டோம் என்று அபூலுபாபா உணர்ந்தார், வருந்தினார். எனவே நபி அவர்களை சந்திக்க செல்லாமல் மஸ்ஜித் நபவிக்கு சென்று தன்னை ஒரு தூணுடன் கயிற்றால் பிணைத்துக் கொண்டார். நபி அவர்கள் தான் தன்னை அவிழ்த்துவிட வேண்டும், இனி ஒரு காலம் குரைலாவினர் பூமிக்கு செல்லவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டார். நபி அவர்கள் அபூலுபாபாவின் வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள். இவரின் செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தவுடன் அபூலுபாபா என்னிடம் நேரடியாக வந்து விஷயத்தை கூறியிருந்தால் நான் அவருக்காக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் எப்பொழுது அவர் அவருடைய விருப்பப்படி நடந்து கொண்டாரோ அல்லாஹ் அவரது பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் அவரை அவிழ்த்துவிட முடியாது என்கிறார்கள். அபூலுபாபா தெளிவாக கூறிய பின்பும் வேறு வழியின்றி நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு யூதர்கள் வந்தனர். யூதர்கள் பெருமளவு உணவுகளையும் தேவையான பொருட்களையும் சேகரித்து வைத்திருந்தனர். கிணறுகளும் வளமிக்க கோட்டைகளும் அவர்களிடம் இருந்தன. ஆனால் முஸ்லிம்களோ யூதர்களின் கோட்டைக்கு வெளியே திறந்த வெளியில் கடும் குளிரால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தனர். உணவு பற்றாக்குறையால் கடுமையான பசிக்கு ஆளாகி துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தனர். போரில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்ததால் அதிகமான களைப்புற்றிருந்தனர். ஆக இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்கள் முற்றுகையை நீடித்து இருந்தாலும் அதை தாங்கும் சக்தி யூதர்களிடம் இருந்தும் அவர்கள் அதற்கு துணியவில்லை. இனியும் காலதாமதம் செய்வது உசிதமல்ல என்பதை உணர்ந்தனர். ஆகையால் நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தீவிரம் காட்டினர். தங்களது கோட்டையிலிருந்து வெளியேறி நபி அவர்களுக்கு முன் சரணடைந்தனர். நபி அவர்கள் ஆண்களை கைது செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். முகமது இப்னு மஸ்லாமாவின் தலைமையின் கீழ் ஆண்கள் அனைவரும் விலங்கிடப்பட்டனர். பெண்களும் சிறுவர்களும் ஆண்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஓரமான இடத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டனர். அப்பொழுது அவுஸ் கூட்டத்தினர் நபி அவர்களை சந்தித்து, இந்த குரைலா இன யூதர்கள் அவுஸ்களாகிய எங்களிடம் உடன்படிக்கை செய்து நட்பு ரீதியில் இருந்தவர்கள், நீங்கள் இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு நபி அவர்கள், உங்கள் இனத்தை சார்ந்த ஒருவர் இவர்கள் விஷயத்தில் தீர்ப்பளித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர். நபி அவர்கள் இவர்கள் குறித்து தீர்ப்பளிக்கும் உரிமையை சஅத் இப்னு முஆதிடம் ஒப்படைக்கிறேன் என்றவுடன் அவுஸ் கூட்டத்தினர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். எனவே தீர்ப்பை யூதராக இருந்து முஸ்லிமாக மாறிய சஅத் இப்னு முஆதிடம் ஒப்படைக்கப்பட்டது. சஅத் இப்னு முஆத் அகலி போரில் அம்பு பாய்ந்ததால் ஏற்பட்ட காயம் காரணமாக மதினாவில் தங்கியிருந்தார். அவர் வரவழைக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கும்படி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் நபி. நபித்தோழர்கள் சஅதை கழுதையிலிருந்து இறக்கி அழைத்து வந்தவுடன், சஅதே, இந்த யூதர்கள் உமது தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனர் என்றார்கள். அப்பொழுது சஅத் அவர்கள், எனது தீர்ப்பு யூதர்கள் மீது செல்லுபடி ஆகுமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சுட்டிக்காட்டி, ஆம், நானும் உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள். இதற்கு பின் சஅத் அலி அந்த யூதர்கள் விஷயத்தில் தீர்ப்பு கூறினார்கள். இதுல என்ன விடயம்னா, ஏற்கனவே சஅதுக்கும் குரைலாவினருக்கும் பகை இருந்ததை பற்றி முகமதுக்கு நல்லாவே தெரிந்திருக்கிறது. அதனாலதான் சஅதை தீர்ப்பு கூறும்படி முகமது அழைத்தார். இதில் கூறிய தீர்ப்புதான் மிக கொடூரமானது. அதையும் சொல்றேன், கேளுங்க. ஆண்களை கொன்றுவிட வேண்டும், சிறுவர்களையும் பெண்களையும் கைதிகளாக்க வேண்டும், இவர்களின் சொத்துக்களையும் பொருட்களையும் பங்கு வைத்துவிட வேண்டும். இதுதான் எனது தீர்ப்பு என சஅத் அலி கூறினார். இத்தீர்ப்பை கேட்ட நபி அவர்கள், 7 வானங்களுக்கு மேல் இருக்கும் அல்லாவின் தீர்ப்பை நீங்கள் இவர்கள் விஷயத்தில் வழங்கிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். நீங்கள் அந்த முஹம்மதை ஏற்றால் உங்களுக்கு என்ன இருக்கின்றது? ஈருலக வெற்றியும் இருக்கின்றது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும், மறுமையில் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்ற கருத்துப்பட சொல்லுகின்றார். அது முடியாது போனால் இரண்டாவது ஒரு
கருத்து இருக்கின்றது. இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய கரங்களினால் கொலை செய்துவிட்டு முகமதோட போரிடுவதற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்க வேண்டும். இறங்கி இரண்டில் ஒன்றை பார்க்க வேண்டும். ஒன்றுக்கு நீங்கள் முகமதையும் முகமதுடைய படையையும் வென்றுவிட வேண்டும், அல்லது அவர்கள் நீங்கள் அனைத்து பேர்களும் சாகும் வரைக்கும் போரிட வேண்டும். قال فإني أحكم فيهم. இதோ அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவர்களுடைய விடயத்திலே கொடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? ஐயு கத்தல ரிஜால், இவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும். இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். அல்லது இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். எந்த விதமான வலைசலுக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் இடமே இல்லாத பூண்டோடு இவர்களுடைய விடயம் இத்துடன் முற்று பெற வேண்டும் என்ற அளவுக்கு சாதுடைய முடிவு இருக்குமா? ஒரு பெரும் ஒரு இடியை போன்றிருந்தது. ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். சிறைபிடிக்கப்பட்டா அவங்க பணைய கைதிகள், அதுக்கு பின்னால் அவர்களை விற்கிறது. அதான் நடந்தது. பின்னால் விற்கப்பட்டாங்க. அவங்க நஜித்துக்கு கொண்டு இந்த பகுதியில் கொண்டு விற்கப்பட்டாங்க. இழுத்து வரப்பட்டு விற்கப்பட்டு அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க. அதே போன்று அவர்களுடைய சொத்து இஸ்லாமிய படைக்கு மத்தியில பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சோர்களே, லக்கத் ஹக்கம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். சதே, நீங்க கொடுத்த தீர்ப்பு சாதாரணமான தீர்ப்பு அல்ல, 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு தான் இது. புகாரி ஹதீத் அபு சையத் அல் ஹுத்ரி அவர்கள் கூறியதாவது, சஅத் இப்னு முஆத் அலி அவர்களின் தீர்ப்பை ஏற்பதாக ஒப்புக்கொண்டு யூதர்களான பனு குறைலாய் குலத்தார் தங்கள் கோட்டையிலிருந்து இறங்கி வந்தனர். அப்பொழுது நபி அவர்கள் சஅத் இப்னு முஆதை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார்கள். அதன்படி சஅத் இப்னு முஆத் கழுதையின் மீது சவாரி செய்தபடி வந்தார்கள். நபி அவர்கள் தற்காலிகமாக அமர்ந்திருந்த தொழும் இடத்திற்கு அருகே சஅத் இப்னு முஆத் வந்தார். பிறகு, சஅதே, இவர்கள் உங்கள் தீர்ப்பின் மீது இசைவு தெரிவித்து இறங்கி வந்திருக்கிறார்கள், நீங்கள் என்ன தீர்ப்பு அளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். சஅத் அலி, இவர்களின் போரிடும் வலிமை கொண்டவர்களை நீங்கள் கொன்றுவிட வேண்டும், இவர்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் நீங்கள் கைது செய்திட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன் என்றார்கள். நபி கூறினார்கள், அல்லாஹ்வின் தீர்ப்புப்படியே நீங்கள் தீர்ப்பளித்து உள்ளீர்கள். என்னுடைய கேள்வி, இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒருவரால் இப்படி ஒரு கொடூரத்தை செய்ய இயலுமா? இந்த அளவுக்கு கேவலமான ஒரு தீர்ப்பை சொன்னதுக்கு இறைவனுடைய சிம்மாசனம் அசைந்ததாம், சிறிதும் இரக்கமின்றி. முன்னாள் பகையின் காரணமாக தன் இன மக்களுக்கு கொடூர தீர்ப்பை வழங்கிய சஅத் இப்னு முஆத் செய்த இந்த காரியத்திற்கு இறைவனின் சிம்மாசனம் ஏன் அசைய வேண்டும்? யூதராக இருந்து இஸ்லாமியராக மாறிய பின்பு இவர் மிக கொடூரமாகவும் மாறியுள்ளார். மிக கொடூரமான கொலைகளையும் செய்தனர். யூதர்களும் ஏகத்துவ இறைவணக்கத்தில் உள்ளவர்கள்தான். அப்பாவி மக்களை சிறிதும் இரக்கமின்றி கொலை செய்தது அல்லாமல் இறைவனின் செய்கை என்று கூறி சந்தோஷமடைந்து வான வேடிக்கையாக பல உயிர்களை தலை சீவப்பட்டு ஒரே குழியில் வைத்து புதைத்தனர். இது இறைவனின் தீர்ப்பு என்று சொல்கிறார்கள். முகமதின் வாழ்க்கை வரலாறை தொகுத்த முதல் புத்தகம் இப்னு இசாக் எழுதிய சீராதான். அதில் பக்கம் 464 இடம்பெறும் சம்பவத்தை கேளுங்கள். குறைலா இன யூதர்கள் 1500 வாள்களையும் 2000 ஈட்டிகளையும் 300 கவச ஆடைகளையும் 500 இரும்பு கேடயங்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருந்தனர். இவற்றை முஸ்லிம்கள் அவர்களுடைய இல்லங்களை வெற்றி கொண்ட பின் கைப்பற்றினர். இத்தீர்ப்புக்கு பின் நபி அவர்கள் நஜ்ஜார் கிளையை சேர்ந்த பின்துல் ஹாரிஸ் என்ற பெண்ணின் வீட்டில் குறைலா பழங்குடி யூதர்களை அடைத்து வைக்க கட்டளையிட்டார்கள். அதற்கு பின் அவர்களுக்கு மதினாவின் கடை தெருவில் பெரும் அகழியை தோண்டப்பட்டு பின்பு ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்டு அக்குழியில் வைத்து தலை வெட்டப்பட்டு பிறகு அதிலேயே புதைக்கப்பட்டனர். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்கின்றார்கள்? பனு குறைலாக்களுடைய ஆண்கள், அப்படியே பின்துல் ஹாரிஸ் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய வீட்டில் இவர்கள் அனைத்து பேர்களும் சற்றே சிறைபிடித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லதற்கு பின்னால் நபி அவர்கள் ஆள் விட்டு என்ன செய்கின்றார்கள்? மதீனாவுடைய சந்தை பகுதியிலே பெரும் கிடங்குகளை தோண்டுகின்றார்கள். அந்த கிணறு தோண்டப்பட்டு இருந்தது. அந்த பகுதியில் பெரும் கிடங்குகளை தோண்டி என்ன செய்கின்றார்கள்? ஆட்களை அனுப்பி, மக்களை அனுப்பி என்ன செய்யறது? இவர்களை குரூப் எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது, வெட்டுறது, அங்கே புதைக்கிறது. இதுல அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள இறக்கிறது, களத்தை வெட்டுறது, அங்க போட்டு புதைக்கிறது. இப்படியாக கூட்டமாக 10, 20, 30 என்று சொல்லி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே 600க்கு 700க்கும் இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொருவராக அழைத்து செல்லப்படும் போது அடைக்கப்பட்டிருந்த சிலர் தங்களது தலைவன் காபிடம், தலைவரே, எங்களை அழைத்து சென்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு காப், என்ன, உங்களுக்கு இந்நேரத்திலும் எதுவும் விளங்காதா? அழைப்பவர் வந்து அழைத்துக் கொண்டே இருக்கிறார், அழைத்து செல்லப்பட்டவர் திரும்பி வருவதில்லை, இப்போது கூட புரியவில்லையா? சத்தியமாக அது கொலைதான் என்பது உங்களுக்கு விளங்கவில்லையா என்றார். அவர்கள் 600லிருந்து 700 பேர் வரை இருந்தனர். அனைவரும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டனர். பனு குறைலா யூதர்களின் தலைவர் காப் பின் அசதின் தலையை நபி அவர்கள் அல்லாஹ் அக்பர் என தக்பீர் முழக்கத்துடன் வெட்டி வீழ்த்தினார். மற்ற கைதிகளின் தலைகளும் துண்டிக்கப்பட்டது. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை சஹாபாக்கள் தங்களின் தேவைக்காக எடுத்துக்கொண்டனர். பனு நதீர் என்ற யூத குல தலைவர் ஹுயை பின் அக்தப் சஃபியாவின் தகப்பனார், பனு குறைலாவினருக்கு உதவி செய்ய வந்தவர். அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். எப்பொழுதும் ஆடம்பரமாக ஆடை அணிபவர், தன்னை கொலை செய்த பின்னர் தன்னுடைய உடையை யாரும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தில்
உடை முழுவதும் சிறிய சிறிய துளைகளாக கிழித்துக் கொண்டார். எனவே அவர் அணிந்திருந்த ஆடையை முஸ்லிம்களால் கைப்பற்ற முடியவில்லை. மரும உறுப்பில் முடி உள்ளவர்கள் வாலிபர்களாகவும் முடி இல்லாதவர்கள் சிறுவர்களாகவும் கருதப்பட்டு அதன் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டனர். அதில் ஆத்தியா என்ற சிறுவனும் இருந்தான். பின்னாட்களில் அவன் இஸ்லாத்தை ஏற்று முகமதுக்கு தோழரானான். இந்த சிறுவன் பதிவு செய்த ஹதீஸ் பின்வருமாறு. சுனன் அபு தாவூத் ஆத்தியா அல் குராஷி கூறினார், சஅத் இப்னு முஆத் அவர்களின் தீர்ப்பை நிறைவேற்ற போரிடும் வலிமையுள்ள ஆண்களை கண்டறிவதற்காக ஆண்களின் பருவ வயது அடைந்தவர்களை கண்டறிய அவர்களது ஆடைகள் கலட்டப்பட்டு அவர்களது உறுப்புகள் பரிசோதனை செய்யப்பட்டது. அங்கு வெளிப்படையாக முடிமுளைக்க பெற்றவர்களை பருவ வயது அடைந்தவர்களாக ஆயுதம் ஏந்தி போரிடும் வலிமையுள்ளவர்களாக கருதப்பெற்று கொலைக்களத்திற்கு அனுப்பப்பட்டனர். எனது கேள்வி, யூதர்களை மாபெரும் குற்றவாளிகளாக அறிவித்து பின்பு யூதர்களின் கொலைகளை நியாயப்படுத்தி இஸ்லாமியர்கள் அநியாயமாக கொலை செய்துள்ளனர். இதற்காக சஅத் பின் முஆத் என்ற முன்னாள் யூதன் அவ்ஸ் மற்றும் ஹஸ்ரஜ் இரு குடும்பங்களுக்கிடையே இருந்த பகையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ஒருவரின் தீர்ப்பை கேட்டு இறைவனின் சிம்மாசனம் அசைந்ததாம். மாபெரும் ஜீரனுக்கு முடியாத கொடூர தீர்ப்பை வழங்கியவரின் மரணத்திற்காக இறைவனின் கருணை இருந்ததாம். மன்னிக்கும் தன்மை இல்லாத ஒரு இறைவன் நீதியை அந்த மக்களின் பக்கம் வைக்காமல் அநீதியாக கொலை செய்பவர்களுக்கு ஆதரவாக உள்ள இறைவன் உண்மையில் இறைவனா? யூதர்கள் என்ன தவறு செய்தார்கள்? தன் இனம், அதாவது தன்னுடைய ஏகத்துவ கொள்கை இஸ்லாமியர்களால் அழிவுக்கு வருமோ என்று பயந்தார்கள். இதுவரை கடைபிடித்து வந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டி அவர்களும் குறைசிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். தன் உயிர் போனாலும் சரி, இஸ்லாமிற்கு வருவதற்கு அவர்களுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. மூசா என்னும் மோசே வழியாக சட்டத்தை யூதர்களுக்கு கொடுத்த இறைவனே அவர்களின் இறப்பை பார்த்து சந்தோஷப்படுவானா என்ன? இப்னு இசாக் எழுதிய சீரா புத்தகத்திற்கு பிறகு இரண்டாவது பதிப்பாக இப்னு ஹிசாம் எழுதிய முகமதின் வரலாறு சீரா புத்தகத்தில் இருந்து சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். சீரா இப்னு ஹிசாம் பக்கம் 466. சாபித் இப்னு ஹைஸ் ரலி என்ற நபித்தோழர் ஜுபைர் இப்னு பார்த்தா என்ற யூதரையும் அவரது குடும்பத்தார்களையும் மற்றும் பொருட்களையும் தனக்கு தந்துவிடுமாறு நபி அவர்களிடம் கூறினார். நபி அவர்களும் அவர்கள் கேட்டவாறே கொடுத்து விட்டார்கள். நபித்தோழர் சாபித்துக்கு இதற்கு முன் இந்த யூதர் உதவி புரிந்திருந்தார். சாபித் அவரிடம், உன்னையும் உமது பொருட்களையும் உமது குடும்பத்தார்களையும் நபி அவர்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள், நான் அவற்றை திரும்ப உனக்கே கொடுத்து விடுகிறேன் என்றார். ஆனால் அந்த ஜுபைர் இப்னு பார்த்தா என்ற யூதன், சாபித்தே, நான் உனக்கு செய்த உதவியின் பொருட்டால் கேட்கிறேன், என்னையும் கொன்று என்னுடைய சகோதரர்களுடன் சேர்த்து விடு என்றான். சாபித் அவனது கழுத்தை சீவி அவனது நண்பர்களுடையே சேர்த்து விட்டார். அவனது மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைரை உயிரோடு விட்டுவிட்டார். தன் இனம் கொலை செய்யப்பட்ட பின்பு தான் உயிர் வாழ ஆசைப்படாமல் தன்னையும் கொலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். உயிர் போனாலும் பரவாயில்லை, மதம் மாற மாட்டோம் என்பதில் உறுதியாகவும் இருந்தார்கள். அப்பாவி யூத மக்கள் இஸ்லாத்தை ஏற்காத காரணம் ஒன்றிற்காகத்தான் அழிக்கப்பட்டனர். ஆனால் அதை மறைத்து ஒப்பந்தம் மீறப்பட்டது என்ற வதந்திகள் பரப்பி மிகப்பெரிய கொடூர கொலை செய்யப்பட்டது. பனு குரைலாவினரின் செல்வம், பெண்கள், குழந்தைகள், கால்நடைகள், போரில் கலந்து கொண்ட முஸ்லிம் வீரர்களுக்கு ஒரு பங்கும் அவர்களது குதிரைகளுக்கு 2 பங்குகள் என்ற முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 5இல் ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் உரியது என முகமது எடுத்துக்கொண்டார். 3வது பதிப்பாக அத்தபரி எழுதிய முகமதின் வரலாற்று புத்தகத்தில் இருந்து சில சம்பவங்கள். அத்தபரி தொகுதி 8 பக்கம் 29. தன்னுடைய பங்கில் இருந்த அடிமை பெண்களை நபி முகமது மருமகன்களுக்கு வழங்கினார். ரைதா பின்த் ஹிலால் என்ற பெண்ணை அலிக்கும், ஜைனம் பின்த் ஹயன் என்ற பெண்ணை உஸ்மானுக்கும், மேலும் தன்னுடைய மாமனார் உமருக்கு ஒரு பெண்ணை வழங்கினார். உமர் அப்பெண்ணை தன்னுடைய மகன் அப்துல்லாவிற்கு பரிசாக கொடுத்துவிட்டார். இப்னு இசாக் பக்கம் 466 சொல்லப்பட்டவை. ரைஹானா என்ற 15 வயது அழகிய பெண்ணை நபி அவர்கள் தனக்காக தேர்ந்தெடுத்தார்கள். நபி அவர்களின் அதிகாரத்தின் கீழ் கடைசி வரை ரைஹானா இருந்தார். ரைஹானாவை திருமணம் செய்ய நபி அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் நபி அவர்களின் அதிகாரத்தின் கீழ் அடிமையாக இருப்பதே தனக்கும் நபி அவர்களுக்கும் சுலபமானது என கூறி மறுத்துவிட்டார். அவர் இஸ்லாத்தின் மீது கடும் வெறுப்பை காண்பித்து இறுதி வரை யூத நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். ஒரு ஆணை மட்டும் கொலை செய்தால் இவர்கள் இனம் திரும்பி நம்மளை பழிவாங்கும் என்று சஅத் இப்னு முஆத் கூறிய அறிவுரையின்படி அவரின் தீர்ப்பை ஏற்ற முகமது 900 அப்பாவி மக்களை இனப்படுகொலை செய்து அவர்களின் சொத்துக்களையும் அவர்களின் பெண்களையும் உடமையாக்கியுள்ளார். முகமது ஒப்பந்தத்தில் உள்ள யூத மக்கள் மீது வதந்திகளை பரப்பி அவர்கள் மீது போர் என்ற பெயரில் இனப்படுகொலை செய்து பொருட்களை கொள்ளையடித்து பெண்களை அடிமையாக்கி தன் வசப்படுத்தியுள்ளார். யூத மதத்தை முன்னோடியாக வைத்து உருவாக்கிய தன்னுடைய மதத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே வெறுப்பின் காரணம்தான் இவர்கள் மீது நடத்திய இனப்படுகொலை. இதை நம்மால் நினைத்து கூட பார்க்க இயலாத ஒரு கொடூரம். அப்பாவி யூத மக்களை விரோதியாக காண்பிக்க இவர்களுக்கு எதிராக சில குர்ஆன் வசனங்களையும் உருவாக்கியுள்ளார் முகமது. ஒப்பந்தத்தில் இருக்கும் இவர்களை அழிப்பது கடினம். ஆதலால் பொய் வதந்திகளால் இவர்களை குற்றவாளியாக்கி படுகொலை செய்தார். இரவோடு இரவாக எந்த ஒரு அறிவிப்புமின்றி இவர்களின் கோட்டைகளை முற்றுகையிட்டு தாக்கினார். ஜிப்ரிலின் ஆலோசனை என்று பொய்களை கூறி முற்றுகையிட போராளிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. உண்மையில் இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை இறைவனின் செய்தியாக எப்படி அறிவிக்க முடியும்? அவர்களும் மூசா நபியின் தௌராத் வேத சட்டத்தை பின்பற்றியவர்கள்தான். அவர்களை எதற்காக நாடு கடத்துவேன் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும்? இறைவேதத்தை தானே அவர்களும் பின்பற்றுகிறார்கள். அவர்களை சொந்த நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு
கொலை செய்தும் நாடு கடத்தப்பட்டும் அடிமை சந்தை உருவாக்கியும் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலின் தலைவராக முகமது மாறியிருக்கிறார். இவை அனைத்தும் அப்பாவி மக்களிடம் போர் என்ற பெயரில் கொள்ளையிட்ட பொருட்களை கொண்டே உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் என்ற மார்க்கமே கொள்ளையடிக்கவும் கொலை செய்யவும் உருவாக்கப்பட்ட மார்க்கமே தவிர வேறில்லை. அலிபாபாவும் 40 திருடர்கள் போலத்தான் முகமதும் அவரது கலிஃபாக்களும். சில பச்சைகள் இப்னு இசாக் மற்றும் இப்னு இசாம் தொகுத்த முகமதின் வரலாற்று புத்தகத்தை இட்டுக்கட்டப்பட்டது என்றெல்லாம் உருட்டுவார்கள். இவ்வளவு ஏன், சரியா சட்டத்திற்கு மூலமாக இருக்கும் புகாரி ஹதீதுகளை கூட இவர்கள் பொய் என்பார்கள். தன் மார்க்கத்தை காப்பாற்ற முகமதை காப்பாற்றவும் எந்த எல்லைக்கும் போகும் தற்கொலைகள். இதுபோல பல கொலைகள் நடந்துள்ளது. அவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க நான் உங்களுக்காக உள்ளேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். குட் பை.